வணக்கம் நண்பர்களே. மோடி ஆட்சி இந்தியாவில் மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது 3வது முறை. உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். 3வது முறை ஒருத்தரே பிரதமர் ஆவாருன்னா மக்களுக்கு எந்த அளவுக்கு காங்கிரஸ் மேல அதிருப்தி இருந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். எல்லாரும் நினைக்கிறாங்க நிதிஷ்குமார் கால வாரிடுவாரு, சந்திரபாபு நாயுடு கால வாரிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த நினைப்புக்கெல்லாம் மண்ணள்ளி போட வேண்டியதுதான். என்ன காரணம்னா, ஏற்கனவே இந்த மாதிரி கால வாடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பட்ட பாடெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இதே நிதிஷ்குமாரே கடைசி நேரத்துல இப்ப பாஜக இணைஞ்சவர் தானே. ஏன்னா உள்ள கள நிலவரம் என்னங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அந்த அடிப்படையில பாஜக ஆட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க போறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக இருக்கிறத கன்ஃபார்ம் ஆயிடுது. ஒன்றும் பேச வேண்டியதே இல்லை, உறுதியாகி போச்சு. ஏன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள் சில தொகுதிகள் ஜெயிக்காம இருந்திருக்கலாம். ஆனா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, ஓட்டு சதவீதம் எல்லா பக்கமும் எகிரி இருக்கு. அது நீங்க தமிழகமா இருந்தாலும் சரி, எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க. முன்ன இருந்ததை விட ஓட்டு அதிகமாயிருக்கு. என்ன லஞ்சம், இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது, அப்புறம் மக்களை மிரட்டி ஓட்டு வாங்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் இருக்கு தமிழகத்துல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி நம்ம பாரத மறுபடியும் ஆட்சி அமைக்க, பாஜக ஆட்சி அமைக்கிறது, மோடி அவர்கள் தான் பிரதமர் வர போறாரு. இது போதும். இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கனவுல மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆகி போச்சு. நினைச்சிருந்திருக்கலாம், நாம அதை பண்ணிடலாம், இதையே பண்ணிடலாம், நம்ம காலை வாரி விட்டுறான்னு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. பொறுத்திருந்து பாருங்க. ஏற்கனவே சொன்னதுதான். இனி எதிர்காலம் தமிழகத்துக்கு கொஞ்சம் தமிழகத்துல பல விதமான அதாவது என்ன சொல்ற அதிசயங்கள் நடக்கும் சொல்லலாம். நடக்கும் நடக்கும் நடக்காம ஏற்கனவே சொன்னதுதான். நிறைய பேர் கைது செய்யப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போமே. நன்றி நண்பர்களே. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிப்போகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.